வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு குறிவைக்கப்படுகிறாரா காளியம்மாள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக இணையதளம் முழுமைக்கும், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 200 ரூபாய் உடன்பிறப்புகள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு காளியம்மாள் அவர்களை எப்படியாவது வெளியேற்றி விடணும் அப்படிங்கிற தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. அது பல என்ன சொல்கிறது, சாம பேத தான தாண்ட அது மாதிரியான எல்லா முறைகளையும் கடைப்பிடித்த பின்னரும் நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாள் அவர்கள் வெளிப்படையாக சில செய்திகளை பேசிட்டு, இது இங்கே கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதை நாங்கள் பேசி சரி செய்து கொள்வோம் என்று நேரடியாகவும் பதில் சொல்லியிருக்கிறாருங்க. அதன் பிறகு நடந்த பல கூட்டங்களில், பல கலந்தாய்வுகள்லாம் கலந்து கொண்டு பதிலை சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஐயோ இது சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா நமக்கான கண்டென்ட் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற கவலையில் ஆளாளுக்கு ஒரு தலைப்பு, குறிப்பாக இந்த காணொளி பதிவை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினச்சதே என்னென்னா, நேற்று ஒரு காணொளி பதிவு ஒரு யூடியூப்லேருந்து வந்திருந்தது. அந்த யூடியூபுடைய அந்த வீடியோவினுடைய மொத்த நீளம் ஒரு 21 நிமிட நீளமுடைய அந்த யூடியூப் அந்த காணொளி. அதில் தம்ப்நெயிலே என்னென்னா, தம்ப்நெயிலுடைய படமே என்னென்னா புதிய கட்சி தொடங்குகிறாரா காளியம்மாள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு கீழே சில உப தலைப்புகள். சரி, என்னடா அதற்கு நாள் உயர்மட்ட கலந்தாய்வு, சகோதரி காளியம்மாவை பார்த்துட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருந்துட்டு அவங்களும் அந்த கலந்தாய்வில் கலந்துருக்காங்க. கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அதே போல் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அவங்க நின்று வேலை செய்கிறது குறித்து இதெல்லாம் பேசி போயிட்டு போன பிறகு நேற்று இந்த தம்ப்நெயில்ல இப்படி ஒரு தலைப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பொதுவாக காணொலி இது மாதிரியான காணொலிகளை நம்ம பார்க்கறது இல்லை. இருந்தாலும் சரி என்ன தான் இதில் சொல்லப்படுகிறது அப்படின்னு முழுசாக அந்த காணொளி பதிவை பார்க்க நேர்ந்தது. அந்த 21 நிமிட நீளமுடைய அந்த காணொளி பதிவில் 19வது நிமிடத்தில் ஒரு 4 செகண்ட், அதாவது 4 நொடிகள் என்னதுன்னா, காளியம்மா புதிய கட்சி தொடங்க போகிறார் என்று இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி சொல்லியிருக்கிறதுன்னா, இவர் அவங்க புதிய கட்சி தொடங்கினா இவர் புதிய கட்சியினுடைய தலைவர் ஆகுவார் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு 4 செகண்ட், அதாவது 21 நிமிட முழு நீள காணொலியில் 4 செகண்டு, அதுவும் நம்மளுடைய கருத்து, அதனுடைய அல்லது தொடர்புடைய நபரினுடைய கருத்து, இப்படி எதுவுமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலுக்கு இந்த தலைப்பு. உண்மையிலேயே இப்போ இந்த மாதிரியான காணொளி பதிவுகளை நம்ம பதிவேற்றம் செய்யும் பொழுது முழுமைக்கும் காணொளி பதிவுக்குள்ளே போய் முழுமைக்கும் 20 நிமிடமோ 21 நிமிடமோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னெல்லாம் பார்க்குற அந்த பார்வை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போது முகப்பு படம் தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த உள்ளுக்கு பேசப்பட்டிருக்கின்ற பேச்சினுடைய கருப்பொருளினுடைய அப்ஸ்ட்ராக்ட் ஒரு வரி, ஒரு பெரிய 3 மணி நேரத்தினுடைய படத்தை ஒரு வரியில் தலைப்பாக வைக்கிற மாதிரி, உள்ளுக்கு 20 நிமிடம் பேசிய அந்த பேச்சினுடைய கண்டென்ட்டை ஒரு நிமிட ஒரு நிமிட ட்ரைலர் மாதிரி வைக்கிற ஒவ்வொரு படத்தில் மாதிரி தம்ப்நெயில்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ 21 நிமிடம் பேசிய காணொலியில் வெறும் 4 செகண்டு பாசிங் த க்ளவுடு, அதுவும் அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு, இதை வச்சு தம்ப்நெயிலை வச்சு அவர் இப்போ என்னென்னா, ஐயோ இப்படியா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க பார்க்க வியூவர்ஸ் நம்பர் அதிகமாகிடும். அதன் பிறகு அந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சின்னா அந்த காணொலியினுடைய ஏர்னிங் அதிகமாகிடும், அதாவது வருமானம் அதிகமாகிடும். இதில் ஒன்றும் இல்லையே, இதில் இப்போ நம்பர் ஆஃப் யூடியூபர்ஸ் அண்ட் யூடியூப்ஸ் நிறைய ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டி உலகத்தில் நம்ம போட்டியை போட்டு ஜெயிக்கணும்னா இது மாதிரி காமிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சரிதான். ஆனால் எது குறித்து பேசணும், என்ன மாதிரியான பேசணும்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு அறம் இருக்கும் இல்லையா, நம்ம மனதுக்குள்ளே ஒரு அறச்சிந்தனை இருக்கும் இல்லையா, அது ஏன் இல்லாமல் போயிடுச்சு? சரி ரைட்டு, நீங்கள் தம்ப்நெயிலில் வைக்கிறீங்க காளியம்மாள் புதிய கட்சி தொடங்குகிறாரா அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வைக்கிறீங்க, அது குறித்து நீங்கள் நெடிய பேசிட்டு போகலாம்.
அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, இப்போ கொடிக்கு கலர் பார்த்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில் பேசுகிறேன். யாரோ ஒருத்தர் பேசியதாக இவர் பேசுகின்ற அந்த 4 செகண்ட் நொடிகளினுடைய பயணத்திற்காக தம்ப்நெயில். இப்போது முழுமையாக காணொலியை பார்க்குறவங்களுக்கு சரி இவர் வந்து இதை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் தம்ப்நெயிலில் உள்ள தலைப்பு மட்டுமே பார்த்துட்டு தாம் மனசுக்குள்ளே ஒரு முடிவை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இந்த காணொலியினுடைய தம்ப்நெயில் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த காணொலி பதிவை நம்ம பதிவு பண்ணணும். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு கட்சி, அதனுடைய தத்துவம், அதனுடைய ஆத்மார்த்தமான வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் 15 வருட தொடர்ச்சியான பயணம், தொடர்ச்சியான உழைப்பு, அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் இதை கெட்டு போகணும், நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்கிற இதை கூட நம்ம பொறுத்துட்டு போகலாம் அவன் அப்படின்ட்டு. நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது போன்ற தலைப்புகளை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, நம்ம அது செய்திக்கு வருவோம். இதுதான் செய்தி, இது ஒரு செய்தி. இன்னொன்று வந்து இந்த 2 மாத காலமாக சகோதரி காளியம்மாள் குறித்து வருகின்ற அந்த செய்திகள் எல்லாமே ஒரு அண்ணா தம்பி கேட்டடா, அவர் சொல்லாததா, அவர் கேள்விப்பட்டதா, அல்லது அவரே வந்து நேரடியாக சொல்லாத பதிவுகள் அதிகம். இப்போது என்ன நினைக்கிறாங்க இவங்க, என்னென்னா எப்படியாவது காளியம்மா அவர்களை இந்த சூழலில், இந்த கல சூழலில் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவங்கள வெளியேற்றிடணும். அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பேசுவோமோ, அல்லது அவங்கள வச்சு நம்ம ஒரு பொருளை பேசுவோமோ, அல்லது அவங்களுக்கு ஆதரவாக நிற்பது போல் பேசுகிறோமோ, அல்லது அவங்களுக்காக நாங்கள் வரிஞ்சு கட்டிட்டு கேட்குறோம், அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டுருச்சுன்னு நாங்கள் கேட்குறோங்கிற தோரணையில் போடுகின்ற எல்லா காணொலிகளினுடைய தம்ப்நெயில், அதாவது முகப்பு படங்களும் இது வந்து அபத்தத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா தொடர்புடைய நபர் வந்து பேசாமே இருக்கிறாங்க, அதனால இதை நாங்கள் அவங்க பல நேர்காணல்களில் பல இடத்துல பேசி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டாங்க. அவங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய வேலையில் ஈடுபட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இதில் வேலை செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஒரு இதுன்னா, சரி ஒரு கட்சியில் ஒரு குறிப்பிட்ட தகுந்தவரை அல்லது ஒரு பேர் சொல்கிற அல்லது 10 பேருக்கு தெரிந்த ஒரு நபரை வந்து கட்சியிலிருந்து நீக்கி விட்டுட்டா அந்த கட்சி காலி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையா அப்படின்னு. அது உண்மையிலேயே அது வந்து ஒரு அரசியல் புரிதலற்ற அல்லது பழைய அரசியல் வரலாற்று புரிதலற்றவர்களினுடைய போக்காக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நெடிய வரலாறை எடுத்துக்கங்களேன். நீங்கள் வந்து திராவிடர் கழகம்னு ஒரு பெரிய கழகம், அது வந்து அடிச்சிச்சுடா, புரட்சி வெடிச்சிருச்சுடா அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த நேரத்தில் அந்த கழகத்தினுடைய முன்னோடிகளாக இருந்தவர்களில் வந்து கருணாநிதி இல்லை, அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, நெடுஞ்செழியன், அது மாதிரியான நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அப்போ திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருந்த பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய தள்ளாத வயதில் திருமணத்தை செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை காரணமாக காட்டி அங்கிருந்த ஆட்களை பிரித்துட்டு வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது திராவிடர் கழகம் ஒடிஞ்சு நொடுங்கி அப்படியே போகல. இன்றைக்கும் அதற்கான சொத்துக்களை வச்சுட்டு வீரமணின்னு ஒருத்தர் வந்து அந்த கழகத்தை உருட்டிக்கிட்டு திரிகிறார். அதில் தத்துவம் இருக்கோ, தன்மானம் இருக்குதோ, பகுத்தறிவு இருக்குதோ, அல்லது சமூக நீதி இருக்குதோ, என்ன இளவு இருக்குதோ இல்லையோ, அந்த ட்ரஸ்ட்டுக்கு காசு இருக்குது, அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. யார்? வீரமணி. அப்போ அண்ணா பிரிந்து வந்த பொழுது திராவிடர் கழகம் முடிஞ்சு போகலை. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நல்லா வலிமையாக போயிட்டு இருக்கிற அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது அண்ணா இறந்த பிறகு கலைஞர் கருணாநிதியை விட அதிகபட்சமாக தெரிந்த முகமாக இருந்தவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். அப்போது இந்த கருணாநிதி வந்து வழக்கம் போல் ஊழல் செய்கிறாரு, அதை கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தகுந்த பதில் வரலை. எம்ஜிஆர் வந்து கழகத்தை பிரித்து கொண்டே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிளம்பி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்றை உருவாக்குறாரு. அப்போது அவ்வளோ பெரிய ஆள், ஒரு கழகத்தினுடைய பாதி நபர்களுக்கு மேலே தெரிந்த ஒரு நபராக இருந்த எம்ஜிஆர் வந்து கழகத்தை உருவாக்கும் பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உடஞ்சி போகலை, முடிஞ்சு போகலை. அது இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. என்னென்ன கோல்மால் செய்யணுமோ, என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அப்பனுக்கு அடுத்து பிள்ளைக்கு அடுத்து பேரன்னு அது நீட்சி போயிட்டுருக்கு. அது அப்படி.
அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அதன் பிறகு அவரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு 5 ஆண்டுகள் போய் அடுத்த 5 ஆண்டுகள் தொடரும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கருணாகத்தினுடைய வேலையை செஞ்சார். என்ன வேலையை செஞ்சார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியிலிருந்து முக்கியமான நபராக கருதப்பட்ட எம்ஆர் வீரப்பன், ஆர்.எம். வீரப்பன் சொல்லுவாங்க, அது சில பேர் எம்ஆர் வீரப்பன் சொல்லுவாங்க. ஆர்.எம். வீரப்பன் என்கிறவரை கட்சியிலிருந்து இப்போ வெளியில் வந்து புதிய கட்சி தொடங்க சொன்னார். அப்பொழுது வந்து புதிய கட்சி தொடங்குறதுக்கு ஆர்.எம். வீரப்பன் வெளியில் வந்துட்டார். கருணாநிதி வந்து பேக் போனால் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு சில சமிக்கைகள்லாம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஒதுங்குது. மாநாட்டுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று திமுக வேட்டியை கழட்டி போட்டுட்டு அண்ணா திமுக வேட்டியை கட்டிக்கிட்டு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய ஆதரவாளராக வந்து நின்று அந்த மாநாடு நடந்துச்சு. மாநாடு நடந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வந்து ஒழிஞ்சு போச்சா? அது மாதிரி இல்லையே. எம்ஜிஆருக்கு போய் எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா வந்து 10 வருஷம் ஆஞ்சு ஆட்சி செய்து அந்த 10 வருஷமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூப்பில் தான் இருந்துச்சு. எங்கே? கூப்பில் இருந்துச்சு. அப்போது அது ஒன்று. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாதியை உடைச்சிக்கிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி உருவானுச்சு. அந்த கட்சி உருவாகும் பொழுது அந்த கட்சியிலிருந்து வைகோ அவர்கள் பிரிந்து விடக்கூடாது என்று பல பேர் இதுனாங்க. பல பேர் வழியில் வந்து தற்கொலை, அதாவது தீக்குளிச்சு இறந்து போனாங்க. இந்த செயலெல்லாம் நடந்துச்சு. அப்போ பல சரிபாதி மாவட்ட செயலாளர்களை வைகோ தன்னகத்தை பிரித்து கொண்டு வந்தபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிஞ்சு போச்சா? இது மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. அதாவது ஒரு கட்சி வளர்ச்சி பெறுகிறது. அந்த கட்சி வளர்ச்சி பெறும் பொழுது அந்த கட்சியில் இருக்கின்றவர்களும் வளரத்தான் செய்வார்கள். ஒரு கட்சி வந்து அறிமுகமான கட்சியாக எல்லா தளத்திலும் பேசப்படுகின்ற ஒரு கட்சியாக போகும் பொழுது அந்த தளத்தில் இருக்கின்ற அந்த தளத்தில் இருந்து மக்களை சந்திக்கின்றவர்கள் வந்து அறியப்படுவார்கள், ஃபெமிலியராக பேசதான் படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நாளடைவில் தன்னை அல்லது தனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல, பிடிக்கலன்னு வெளியில் வந்த பிறகு அந்த கட்சி அப்படியே நாசமாக போன வரலாறு இதுவரையிலும் இருந்ததே இல்லை. நீங்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் பெரிய அளவில் பேசப்பட்டவர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 பேர், கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் வந்து பிரிஞ்சு வெளியில் போகும்பொழுது நாம் தமிழர் கட்சி என்ன இல்லாமல் போணுச்சா? இல்லை பழைய சதவீதங்கள்லேருந்து வாங்கிய வாக்கு சதவீதத்திலேருந்து குறைஞ்சி கீழே போயிடுச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது ஒரு சித்தாந்த ரீதியில் உள்ள ஒரு கட்சி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி உருவாக்கப்படுகிறது. அவர் தான் அடையாளம், அவர் தான் ஐகானிக் ஃபிகரு, அதன் அடிப்படையில் ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிகர் வெளியில் போகும்பொழுது இந்த கட்சி சரிவாதியாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து உயிர்ப்பு நிலை தத்துவத்தை தன்னகத்தை கொண்டு இயங்குகின்ற ஒரு கட்சி. அப்படி உயிர்ப்பு நிலை தத்துவத்தையும் அந்த கட்சிக்கென்று தனித்த கொள்கை அடையாளங்களையும் கொண்டு இயங்குகின்ற ஒரு கட்சி ஒரு தனி மனிதனினுடைய விருப்பு வெறுப்பினால் அழிந்து போயிடும், அல்லது வந்து அவர் வெளியில் போகிறதுனால இந்த கட்சி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நினைப்பு வந்து மிக மிக தவறானது. அதை புரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை புரிந்து கொண்டு இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி சாம பேத தாண்ட எல்லா முயற்சிகளையும் கையில் எடுத்துக்கொண்டு நாளுக்கு ஒரு கண்டென்ட்டா, நாளுக்கு ஒரு செய்தியாக பேசிக்கிட்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குறிப்பாக நான் இதை பேசணும் அப்படின்னு நினச்சது காரணமே என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்ஸ், அதாவது வலைவலியை நடத்துகின்றவர்கள் வந்து கவனமாக வந்து தம்ப்நெயில போடுங்க. பார்வையாளர்கள் மூலம் வருகின்ற வருமானம் இது எல்லாமே வந்து சரிதான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக, ஒரு வெற்றிகரமான யூடியூபராக அதை நடத்துவதற்கு நம்மளுக்கு பயன்படும் தான். ஆனால் ஒரு கொள்கை வழி நின்ற ஒரு கட்சியை குறித்து, கட்சியில் இயங்குகின்றவர்களை குறித்து ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது யாரோ ஒருத்தவங்க 3வது மனுஷங்க சொன்னாங்கங்க, அவர் சொன்னதை நான் இந்த காணொளி பதிவில் 2 செகண்ட் சொல்ல போகிறேன், அந்த 2 செகண்ட் சொல்ல போகிறதுக்காக இதை தம்ப்நெயில்ல தலைப்பாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய பிழைப்புவாதத்தின் உச்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போது அது வந்து கொள்கை கோட்பாடு அப்படின்னு எல்லாம் பேசின காலம் போய் இன்னைக்கு வந்து மன்னர் மானிய ஒழிப்புக்கு அப்புறம் புதிய மன்னர்கள் வந்துட்டாங்க, முடியாட்சி வந்துடுச்சு. கலைஞர் குடும்பத்தை வழியாக அவர்கள் வந்து நாங்கள் அடிமன் மட்டும் இல்லைங்க, கொத்தடிமையாக கூட இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெருமைப்படுறோம்னு பேசுகிற அந்த சூழல் வந்த பிறகு
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை வந்து எதையாச்சும் பேசி எப்படியாச்சும் நம்ம வெளியில் வந்துட்டா அந்த கட்சி உடஞ்சிரும், கட்சி அப்படியே அவரை கொண்டுட்டு வந்துட்டா அந்த கட்சி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற கனவுகளை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். காலம் இதற்கான பழைய வரலாறுகளை உங்கள் கட்சியிலேயே வச்சுருக்கு, இன்னும் எங்கள் கட்சியிலையும் வச்சுருக்கு, நாம் தமிழர் கட்சியிலையும் பழைய வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா சரி நம்ம செய்கிறது வேண்டாத வேலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அதை தான் நம்ம இந்த காணொளி பதிவில் சொல்ல நினச்சது. காணொளி பதிவுகளை போடுகிறவர்கள், அந்த முகப்பு படங்களில் வைக்கிறவர்கள் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முகப்பு படங்களை வைங்க. தயவு செய்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லாத பொல்லாத விஷயங்களை அல்லது வந்து மனம் சுமந்து இருக்கின்ற அறச்சிந்தனைக்கு எதிரான சிந்தனைகளை தம்ப்நெயிலில் வைக்காதீங்க. கூடுதலாக வந்து ஒரு கொள்கை கோட்பாடு இதன் மூலமாக நகருகின்ற ஒரு கட்சி ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு அல்லது அந்த தனி மனிதன் உள்ளுக்கு இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா என்பதை பொறுத்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு காலத்திலும் பாதிக்கப்படாது என்பதை கடந்த கால சான்றுகளும் இருக்குது, நிகழ்கால சான்றுகளும் இருக்குது. குறிப்பாக இந்த கனவை காணுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்குள்ளேயே அதற்கான சான்று இருக்கு. இது யாரை நோக்கி, அதாவது எந்த கட்சியை நோக்கி இந்த கனவுகளை காண்கிறார்களோ அந்த கட்சியிலேயும் கடந்த கால வரலாறு இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து, அதாவது என்ன சொல்லுது, கடல் வத்துன்னு கொக்கு குடல் வத்தி செத்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய மீனை பிடிச்சிட்டு வர்ற மீனவர்களை பார்த்து கொக்கு என்ன நின்றுச்சான், கரையிலேயே நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போது அவ்வளோ சின்ன குளம் வந்து வத்தி போச்சுன்னா அந்த மீனெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம், இவ்வளவு பெரிய கடல் வந்து வற்றி போய்விடும், அதனால நம்ம கரையிலேயே நிற்போம், இது வத்தி போன பிறகு நம்ம எல்லா மீனையும் தின்னறலாம், இங்கேயே இப்படியே காத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவில் கொக்கு நின்றுக்கிட்டே இருந்துச்சான் ஒத்த காலில். அப்போ கடல் என்னைக்கு வத்துறது, இந்த கொக்கு என்னைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்கள்ட்ட நம்ம சொல்கிறது. ஒரு தத்துவத்தின் அடிப்படையில், ஒரு உயிர்ப்பு நிலை தத்துவத்தின் அடிப்படையில் நடைபோடுகின்ற ஒரு கட்சியில் யாராச்சும் ஒருத்தர் வெளியில் வந்துட்டா அந்த கட்சியை வந்து நம்ம கபலீகரம் செஞ்சிடலாம், அந்த கட்சியை வந்து இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இளவல் காத்த கிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டாலினுக்கு ஒரு வாட்டி அது மாதிரி தான் சொன்னாங்க, இலவம் பஞ்சு காத்த கிளி, இளவல் காத்த கிளி, இளவல் காத்த கிளின்னு. அதே போல் இது போன்ற சிந்தனை, இது போன்ற விருப்பமெல்லாம் இளவல் காத்த கிளியாக நாசமாக போயிடும். அதே போல் இந்த கடல் வத்தும் என்று கொக்கு குடல் வத்தி கதையாக போயிடும் அப்படிங்கிறத தான் சொல்லணும்னு விரும்பணும். அதே போல் இந்த வலையொலியை நடத்துகிறவர்கள் கொஞ்சம் மறைச்சிந்தனையோடு தங்களுடைய முகப்பு படத்தையும் வைக்க வேண்டும் என்பதையும் காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.